சட்டசபை பொது கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகள் நடைபெற்றது. பின்னர் ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆளுநர் தொடர்ந்து பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது. 3.5 ஆண்டுகளாக இந்த ஆட்சிக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவுகளை மாநில ஆளுநர் கொடுத்து வருகிறார். ஒரு மேதகு ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவர் இயங்கவில்லை. அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து வைத்துவிட்டு அவர் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் போலும் ஒரு பேரலர் கவர்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அவர் ஒரு தனியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இதை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? எவ்வளவோ கண்டனங்களை சொல்லியாச்சு, பதிவுகளை போட்டாச்சு. ஆனா அவர் திருந்துற மாதிரி இல்லை. படித்தவர் என்ன ஐபிஎஸ் படித்தாருன்னு புரியல. அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு என்னென்ன வரையறைகள் கொடுத்திருக்கிறதோ அந்த வரையறைக்குள் நின்று அவர் பணியை ஆற்ற வேண்டும். அதை மீறி துணைவேந்தர்கள் நியமிப்பதற்கு தடையாக இருக்கிறார். ஏதாவது பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியில சட்டப்பேரவையில பல மசோதாக்களை அனுப்பும் பொழுது, சட்டங்களை இயற்றும் போது அதை அனுப்புவதற்கே மறுதளிக்கிறார், திருப்பி அனுப்புகிறார். இந்த அதிகாரத்தை அவருக்கு யாரு கொடுக்கிறது? ஆர்டிகல் 200, ஆர்டிகல் 201 தெளிவாக ஆளுநருக்கு என்ன அதிகாரம், மேதகு குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம், சட்டப்பேரவை இயற்றுகின்ற தீர்மானங்களை இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தூக்கி எறிந்துவிட்டு இவர்கள் மனம் போன்றது போல RSS உடைய அஜெண்டாவையும் பிஜேபி உடைய அஜெண்டாவையும் செயல்படுத்த ஒரு ஆளுநர் இருக்கிறார் என்றால் அவர் கொடுக்கும் தேநீரை யாராவது மானம், ஈனம், ரோசம் உள்ளவர்கள் அதில் கலந்து கொள்வார்களா? அதுதான் எங்களுடைய கேள்வி. தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கிற ஆளுநரை புறக்கணிக்கிறோம், தேநீர் கலந்து கொள்ள மாட்டோம். பிரிண்டிங் மீடியாவுக்கு மாற்றாக உடனுக்குடன் சுட சுட செய்திகளை உலகத்தில் நடப்பவை துல்லியமாக கொடுப்பவர்கள் டிஜிட்டல் மீடியா அல்லது விஷுவல் மீடியா என்று சொல்லலாம். அவர்களும் பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்டுகள். பிரிண்டிங் மீடியாவில் உள்ள பத்திரிகையாளருக்கு என்னென்னலாம் உரிமைகள் நாம் அளித்திருக்கிறோமோ அதை இவர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை பொதுக்கணக்கு பரிந்துரை செய்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற முறையிலும் இதை கனிவோடு கவனித்து அவர்களும் பத்திரிகையாளர்கள், அவர்களும் உடனுக்குடன் தமிழ்நாட்டில் நடக்கின்ற செய்திகளை, இந்தியாவில் நடக்கின்ற செய்திகளை, உலகத்தில் நடக்கின்ற செய்திகளை மக்களுக்கு அளிப்பவர்கள் என்பதை நாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம். அவர்களுக்கு என்னென்ன இருக்கிற ஓய்வூதியம், என்னென்ன வாய்ப்பு இருக்கிறதோ எல்லாத்தையும் கொடுக்கணும்.